இன்றைக்கி பேச போகிற வீடியோவில் எப்படி ஆரம்பிக்க போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை விட பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் அதாவது கரண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்கை பற்றி பேசிட்டு அதாவது வியூஸோட ரேட்டு சப்ஸ்கிரைபர் ரேட்டு ஏற்றிட்டு போகலான்னு தான் இன்றைக்கி என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கேட்டோன்னா வியூஸுக்கோசரம் மற்றவங்க பண்ணுற அதே தப்பு நம்மளும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ. சமூகத்தில் இப்போல்லாம் தைரியமாக இருக்கிறதே ரொம்ப குறைச்சல். 10ல் 1-2 பேர் தான் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் அந்த தைரியமாக இருக்கிற 1-2 பேரையும் கொண்டு போட்டுருக்கீங்க. எந்த விதத்தில் நியாயம்? மயிலாடுதுறையில் ரோட்டு ஓரமாக சாராயம் கடை வச்சுருக்கு. அப்படி சாராயம் விற்கிறதே தப்பு. இது போலீஸுக்கும் தெரியும். இங்கே போலீஸ் தான் முதல் குற்றவாளி. சாராயம் விற்கிறவங்க முதல் குற்றவாளி இல்லை, போலீஸ் தான் முதல் குற்றவாளி. போலீஸ்க்கு தெரியும் அவங்க சாராயம் விற்கிறாங்கன்னு 8 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 8 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் கூட்டிகிட்டு போவாங்கம்மா, ஒரு நாள் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துடுவாங்கம்மா, மறுபடியும் சாராயம் விற்பாங்கம்மா. இதுதான் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. மக்களும் விட்டுட்டாங்க. இதே தான் நடக்க போகுது, மறுபடியும் நான் அதை தான் பண்ண போகிறேன், 2 நாளில் வந்துட போகிறாங்க. அவங்களுக்கும் அதே தைரியம். போலீஸா நான் பார்க்காத போலீஸா அப்படின்னா அவங்களுக்கு சாராயம் விற்கிறவனுக்கும் தைரியம். ரோட்டோரமாக சாராயம் விற்கிறானேன்னு ஒரு சின்ன பையன் அவன் தட்டி கேட்டிருக்கான். தட்டி கேட்ட அந்த சின்ன பையனை போட்டு தட்டுன்னு தட்டி அவனை ஏன்டா அடிக்கிறீங்கன்னு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் சின்ன பையனை ஏன்டா அடிக்கிறீங்கன்னு அவங்க மறுபடியும் அகேன்ஸ்டாக கேட்டிருக்க. அப்படி ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க, அவன் என்ன தப்பாக கேட்டான் கரெக்டாக தானே கேட்டான் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படி அவங்க 2 பேரையும் கொண்டுட்டா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் நம்ம கூட இல்லை. சின்ன பசங்க, படிக்கிற பசங்க தான். அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? தப்பை தட்டி கேட்டாங்க. நமக்கோசரம் தானே, பப்ளிக்குக்கோசரம் தானே கேட்டாங்க. அவங்கள வெட்டும்போது பப்ளிக்காக எல்லாருமே பார்க்கும்போது தான் வெட்டியிருக்காங்க. யாருமே உதவலை. இதுதான் பிரச்சனையானா கிடையாது. கடந்த 48 மணி நேரத்தில் நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்டேட்டஸை சொல்கிறேன். கடந்த 48 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு. எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு சின்ன வயசில் நல்லா ஞாபகம் இருக்குது. என் அம்மாலாம் எங்கேயாவது ட்ரிப் எங்கேயாவது ஸ்கூலில் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்போ டீச்சர்ஸ் கிட்ட தான் பையன் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி நினச்சி விடுவாங்க. எனக்கு இப்போது அது ஞாபகம் இருக்கு. இன்றைக்கி அதே டீச்சர் தான் குழந்தைங்களுக்கு சேஃப்டியே இல்லாத காரணமாகவும் மாறிட்டுருக்கு. ஒரு டீச்சர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை புரிஞ்சுக்கோங்க, அந்த வீடியோவை இன்னொரு டீச்சர்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு 2-3 பேர் அந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க. 10th படிக்கிற பிள்ளைங்க. சமீபமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 பிள்ளைங்க வீட்டில் சொல்லி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்கேயோ போகிறேன்ட்டு எத்தனை நடக்குது. இதுதான் பிரச்சனைனா இது மட்டும் இல்லை. நம்மளை பாதி பேர் கடைசியாக கோபி சுதாகர் என்ன டாப்பிக்கில் வீடியோ போட்ட அப்படின்னு தெரிஞ்ச பாதி பேருக்கு ஜகபர் அலினா யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு பேர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உனக்கோசரமும் எனக்கோசரமும் பப்ளிக்குக்கோசரமும் செத்தவர் தான் அவர். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிரானைட் குவாரியமெல்லாம் சொன்ன ரேட்டை விட அளவுக்கு அதிகமாக தோண்டி எடுக்கிறாங்கன்னு. இதைத்தான் அவரும் சொன்னார். இவர் இங்கே சொன்னதை விட அதிகமாக தோண்டி எடுக்கிறாங்க, திருட்டுத்தனமாக எடுக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அவரை தப்பி தவறி கூட உயிர் பொழைச்சிடக்கூடாதுன்னா லாரியில் ஏற்றி சும்மா ஏற்றிட்டு போகல. ஆக்சிடெண்ட்டுங்கிற பேரில் சும்மா ஏற்றலை, உயிர் பொழைச்சிடவே கூடாதுன்ட்டு ஏற்றின உடம்பு மேலேயே 4-5 வாட்டி போட்டு இந்த ரோட்லலாம் நாய் அடித்து மேலே அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு கார் ஏற்றி அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டோட நிலைமை. தைரியமாக ஒருத்தன் வாய்ஸ் ரைஸ் பண்ணினான்னா அவனோட நிலைமை இதுதான். இது எல்லாத்த விட இது கூட வழக்கமாக எல்லா சினிமா படத்தில் நடக்கிற மாதிரி எப்பவுமே எல்லா காலத்துலேயும் நடக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். புதுசாக நான் தமிழ்நாட்டில் பார்த்த ஒரு புது பிரச்சனை என்னென்னா ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை.
இது வரைக்கும் நான் பிரச்சனை பார்த்தது இல்லை, புதுசாக கிளப்புறாங்க. நார்த்தில் வந்து ராமன்னா எந்த அளவுக்கு செல்வாக்கோ அதே மாதிரி சவுத்தில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து ஒரு ஒரு தனி மரியாதை நமக்குள்ளே இருக்குது. முருகன் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக நம்ம பார்ப்போம். அவரை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ண முடியுங்கிறத ஒரு சில கட்சிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு. அவரை வச்சு நல்லா அரசியல் பண்ணுறாங்க. 2 ஆளும் கட்சி, ஒன்று ஸ்டேட்டை ரூல் பண்ணுற ஒரு கட்சியும் சென்ட்ரலில் ரூல் பண்ணுற கட்சியும் முஸ்லீமுக்கும் ஹிந்துஸ்க்கும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே கலவரத்தை தூண்டி விடுறாங்கங்கிறதுல என்னோட ஒப்பீனியனில் அதுதான் ரியாலிட்டி. அப்படி தான் நடத்துகிறாங்க. அங்கே நான்வெஜ் கொண்டு போகிறது தான் பிரச்சனைனா இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து சங்க காலத்தில் வந்து சங்க பாடலே இருக்குது. முருகருக்கு வந்து நான்வெஜ்ஜை வந்து படையலாம் வச்சு கொடுத்துருக்காங்கங்கிறது வந்து நம்மளுக்கு பாடலாகவே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்போது அங்கே நான்வெஜ் வைக்கிறது தான் எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனையா, சமைக்கிறது தான் பிரச்சனையா? இல்லைங்க, பிரச்சனை அது கிடையாது, தூண்டி விடுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இதெல்லாம் போக நம்ம டாஸ்மாக் பிரச்சனை, எத்தனை பிரச்சனையை சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? எங்கே போய் முடிய போகுது? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு இப்போ கரண்டாக என்ன தோணுதுன்னா, சினிமா படம் பார்த்து நம்ம நிறைய கேட்டு போகிறோம். சினிமாவில் ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறது வந்து நம்மளாலையும் முடியுங்கிற ஒரு மனநிலை, ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறது இல்லை. சினிமா வேறு, ரீல்ஸ் வேறு, ரியல் வேறேங்கிறத முதல் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நம்மளால ஒருத்தனா பண்ண முடியாத விஷயம் ஒரு 4-5 பேர் கூட தான் பண்ண முடியும்னா அப்படி தான் பண்ணணும். ஒத்தையாக போய் நம்ம இங்கே யாரும் சினிமாவில் வர ரஜினிகாந்தோ விஜயோ கிடையாது. அதை எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமாவில் குடிக்கிறான்னா அவன் உண்மையாலுமே குடிக்கல, அவன் அந்த சீனுக்கோசரம் ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோ குடி. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா குடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே ஆனால் வீக்கெண்டுனா குடிக்கிறோம், பிரச்சனை வந்தால் குடிக்கிறோம், ஏதாவது ஹாப்பியாக இருந்தால் குடிக்கிறோம், எது பண்ணாலும் குடிக்கிறோம். இன்றைக்கி நடக்கிற 90% ஆஃப் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு காரணம், ரேப்ஸுக்கு காரணம் ட்ரக்ஸு தான் காரணம். குடிச்சிட்டு போய் ஏதாவது பண்ணுவான், இல்லை வேறு ஏதாவது ஸ்டப்ஸ் எடுத்துகிட்டு கஞ்சா அடிச்சுட்டு தான் போய் பண்ணுவான். ஸோ சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் புரிதல் இல்லாத காரணம் தான் இதுக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகாரம் எப்பவுமே நம்ம கையில் இல்லைங்க. நான் என்ன பேசுகிறேன், ஸ்கிரிப்ட் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. நம்மளால் பேச தான் முடியுமே தவிர ஆக்ஷனில் இறங்கி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து வேணால் இதை பற்றி எல்லாருமே வாய்ஸ் ரேஸ் பண்ணணும்னா கொஞ்சமாவது ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன். மற்றபடி தட்டிக்கு வைக்கிறவன் செத்துட்டு தான் இருப்பான், சாராயம் வைக்கிறவன் வித்துட்டு தான் இருப்பான். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்னாச்சு எல்லாரும் கேட்டாங்க, ஒரு எல்லா கட்சியும் வந்து கேட்டாங்க. இப்போ அதை பற்றி யாருமே பேசுறது இல்லையே. என்னாச்சு? அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா கடைசி ஏதோ ஒரு நியூஸ் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன். அந்த பையன் என்னன்னா, அந்த கேஸ் என்னாச்சு? இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? இன்னொரு பெரிய பிரச்சனை சொல்லியே ஆகணும், பான் அடிக்ஷன். பானை பார்த்து கெட்டு குட்டிச்சோராக போகிறதுனால தான் இன்னைக்கு இத்தனை ரேப்ஸ், இத்தனை செக்ஷுவல் அப்யூஸுக்கு காரணம்னு எந்த வித டவுட் இல்லாமல் நான் சொல்கிறேன். நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு ரியாலிட்டி இதுதான், யாருமே இங்கே உத்தமம் கிடையாது. ஆனால் நம்ம அதில் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கோங்கிறது தான் இங்கே பேச்சு. பார்க்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பார்க்கக்கூடாது, இனிமேல் நானும் பார்க்க மாட்டேன், நீங்களும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி பார்க்குறனால தான் தப்பு தப்பா தங்கச்சி நிறைய நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. தங்கச்சியோட அம்மாவோட சொல்கிறக்கே
ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு எனக்கு. இதுதான் நிலமை. இது தமிழ்நாட்டிலையும் நடந்துட்டுருக்கு, இந்தியாவில் ஊர்பட்ட கேசஸ். ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நியூஸ் மீடியா, நியூஸ் சேனல்லாம் என்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, விஜய்க்கு ஏன் வந்து ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு நடக்கிற த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவருக்கு லைஃப் த்ரெட்னிங் வந்தால் கவர்மெண்ட்டும் ஒரு விதத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் டிபேட் பண்ணுறதுக்கு இதுதான் டாபிக். அந்த நேரத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எழுதி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து அந்த மோனாலிசான்னு ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆச்சு நார்த் இந்தியாவில், அந்த கும்பமேளாவில். அந்த பொண்ணை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அதை பற்றி எல்லாம் நியூஸ் சேனலில் போடுறாங்க. ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த கும்பமேளாவில் நடந்த சம்பவம், அங்கே ஏதாவது 2 பேர் 3 பேர் செத்து போயிடுவோம் அப்படி, இதெல்லாம் முக்கியம்தான். அப்புறம் இந்த டெல்லி மெட்ரோவில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகி நெரிசலில் ஒரு 10-20 பேர் செத்து போனாங்க. இதுவும் நியூஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தான் முதல் பார்க்கணுமே தவிர, 7வது வீதியில் இருக்கிற வீட்டில் ஒரு நகை காணாமல் போச்சுன்னா அதை பற்றி பேசக்கூடாது. இந்த பிரச்சனை முதல், இங்கே என்ன பிரச்சனையோ அதை தான் முதல் பேசணும், அதை தான் முதல் சார்ட் ஆஃப் பண்ணணும். நியூஸ் மீடியாவே ஆளுங்கட்சியோட சப்போர்ட்லேயும் அவங்க கொடுக்குற ஃபண்டிங்கில் தானே ஓடிட்டு இருக்கு. நம்மள மாதிரி அவங்க தானே பேச முடியும். தைரியமாக இருந்தால் தட்டிடுறாங்க. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என்னோட புலம்பல்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரோட மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஆதங்கத்தை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேங்கிற ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு 0.1% சந்தோஷம். அப்பவும் வருத்தம் தான் எனக்கு ஜாஸ்தி. என்னால் பேச மட்டும்தான் முடியுதே தவிர எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. என்னால் பேச தான் முடியும், உங்களாலையும் கேட்க தான் முடியும். உங்களுக்கும் அதே எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நம்மளால் நியூஸில் பார்க்க தான் முடியும், ஏதாவது யூடியூபர்ஸ் சொல்கிறத கேட்க தானே முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? திரும்பவும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவங்களும் துஷ்பிரயோகம் தான் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது நல்ல வீடியோ, நல்ல டாபிக் இருந்ததுன்னா நாளைக்கு பார்ப்போம்.